இப்போ நம்ம பார்க்க போறது 13th sum. என்ன அப்படின்னா during a thunderstorm the movement of water molecules within the clouds create friction, partially causing the bottom part of the clouds to become negatively charged. This implies that the bottom of the clouds and the ground act as a parallel plate capacitor. If the electric field between the cloud and the ground exceeds the dielectric breakdown of the air, 3 into 10 power 6 volt meter power minus 1 lightning will occur. சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு தெரியும். நம்ம இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பார்த்தோம்னா கிளவுட்ஸ்லாம் இருக்கும், மேகங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த கிளவுட்ஸ்ல பார்த்தோம்னா என்ன இருக்கும்னா வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூவ் ஆகுதோ என்ன அப்படின்னா அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்க்குள்ள ஒரு ஃபிரிக்ஷன் ஆனது அங்க ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப அந்த ஃபிரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தோம்னா அந்த கிளவுட்ஸ்ல பாதி என்ன அப்படின்னா பாதி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், பாதி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப அந்த ஃபிரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளவுட்ஸ்ல பாதி பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் அதாவது கொடுத்துங்க partially causing the bottom of clouds becoming negative charge. அப்ப the clouds இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த clouds ஓட பாட்டம்ல பார்த்தோம்னா என்ன இருக்கும்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்க இருக்கும். சரிங்களா? அப்ப அங்க பார்த்தோம் அப்படின்னா அப்ப அந்த கிளவுட்ஸுக்கும் அந்த கிரவுண்டும் பார்த்தா எப்படி ஆக்ட் ஆகும் பார்த்தோம்னா parallel plate மேல ஆக்ட் ஆகும். சரிங்களா? இங்க பார்த்தோம் அப்படின்னா இதான் பாருங்க, இது நம்ம கிளவுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து கிரவுண்ட். இங்க பார்த்தோம்னா அந்த கிளவுட்ஸ்ல பாட்டம் இங்க பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்றாங்க. அப்ப இது கிரவுண்ட், இது கிளவுட்ஸ். அப்ப ரெண்டும் பார்த்தோம்னா எப்படி ஆக்ட் ஆகுன்னு பார்த்தா parallel plate மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா if the electric field between அப்ப அந்த கிளவுட்ஸ் அண்ட் கிரவுண்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுனை விட அதிகமாகும் போது பார்த்தோம்னா என்ன ஆகும்னா நம்ம லைட்னிங் ஆகுது நம்மளுக்கு அங்க ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? என்ன அப்படின்னா டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் எவ்வளவு அப்படின்னா நமக்கு 3 ஏருக்கு வந்து டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் வந்து 3 into 10 power 6 volt meter power minus 1. சரிங்களா? அப்ப அந்த கிளவுட்ஸுக்கும் அந்த கிரவுண்டுக்கும் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம்னா அந்த டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுனை விட ஏர் இதோட அதிகமாகும் போது என்ன நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும்னா அந்த லைட்னிங் வந்து நம்மளுக்கு இங்க ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இதுல ஒரு 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா கிளவுட்ஸுக்கும் அந்த கிரவுண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1000 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. 1000 மீட்டர். சரிங்களா? அப்ப 1000 மீட்டர் இருக்கும்போது அங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கிளவுட்ஸுக்கும் கிரவுண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1000 மீட்டர். அப்ப அங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா V equal to ED. சரிங்களா? E ங்கிறது நமக்கு தெரியும் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் அண்ட் ஏர். அப்ப E ங்கிறது என்னன்னா 3 into 10 power 6 இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1000. அப்புறம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன அப்படின்னா V equal to 3 into 10 power 9 voltage. அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 3 into 10 power 9 voltage. சரிங்களா? செகண்ட் क्वेश्चन பார்த்தோம்னா லைட்னிங். சரிங்களா? அப்ப லைட்னிங் ஆகும்போது என்ன அப்படின்னா அங்க பார்த்தோம்னா 25 கூலும் ஆஃப் எலக்ட்ரான் கூலும் ஆஃப் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன ஆகும்னா கிரவுண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 25 கூலும் ஆஃப் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா கிரவுண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கிரவுண்டுக்கு வந்து எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்னன்னா சார்ஜ் பார்த்தோம்னா எலக்ட்ரான் வந்து 25 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பார்த்தோம்னா கிரவுண்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எவ்வளவு கிடைக்குது அப்படி எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கிரவுண்டுக்கு அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபார்முலா வந்து U equal to QV. சரிங்களா? இந்த ஃபார்முலா பார்த்தோம்னா 12th பழைய புக்ல இந்த ஃபார்முலா இருக்கு. அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த சார்ஜ் ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணா கிடைக்கிறது என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? Q நமக்கு தெரியும் அப்படின்னா 25 கூலும். அப்ப சார்ஜ் அப்ப Q 25 into V நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்ப 3 into 10 power 9 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் U equal to 75 joule. சரிங்களா? அப்ப கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னா 75 ஜூல். சரிங்களா? இப்போ 14th sum பார்க்க போறோம். 14th sum என்ன அப்படின்னா for the given capacitor configuration கெபாசிட்டரோட டயகிராம் கொடுத்தாச்சுங்க. சரிங்களா? இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா first find the charges on each capacitor. ஒவ்வொரு கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து potential difference across them. ஓகேங்களா? அப்ப இதுல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு, அடுத்தது எனர்ஜி ஸ்டோரேஜ் இன் ஈச் கெபாசிட்டர் ஒவ்வொரு கெபாசிட்டர்ல ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது டயகிராம். சரிங்களா? பார்த்தோம்னா ஏல பார்த்தோம்னா கெபாசிட்டன்ஸ் எவ்வளவுனா 8 மைக்ரோஃபாரட், B ல 6 மைக்ரோஃபாரட், C ல கெபாசிட்டன்ஸ் எவ்வளவுனா 2 மைக்ரோஃபாரட்,
D ல வந்து 8 மைக்ரோஃபாரட் சரிங்களா இங்க பார்த்தோம்னா இது கான்ஃபிகரேஷன் இங்க என்ன பண்ண பார்த்தா இது ரெண்டு பார்த்தோம்னா B யும் C யும் பார்த்தோம்னா parallel connection சரிங்களா அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம resultant capacitance கண்டுபிடிச்சலாம் சரிங்களா இங்க பார்த்தோம்னா parallel connection பார்த்தோம்னா அப்ப Cp equal to C1 plus C2 இது C1 எடுத்துக்கிறோம் இது C2 எடுத்துக்கிறோம் அப்ப C1 plus C2 அப்ப therefore C1 என்ன அப்படினா 6 C2 என்ன அப்படினா 2 ரெண்டையும் ஆட் பண்ணா அப்படினா 8 மைக்ரோஃபாரட் Cp equal to என்ன அப்படினா 8 மைக்ரோஃபாரட் சரிங்களா அப்ப இங்க பார்த்தா அப்படினா A இது ரெண்டையும் ஆட் பண்ணா 8 மைக்ரோஃபாரட் D 8 மைக்ரோஃபாரட் மூணும் பார்த்தோம்னா ஈக்குவல் கெபாசிட்டன்ஸ் 8 மைக்ரோஃபாரட் 8 மைக்ரோஃபாரட் 8 மைக்ரோஃபாரட் இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா சீரியஸ் கனெக்ஷன் இருக்கும் சரிங்களா பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் சீரியஸ் கனெக்ஷன் இருக்கும் இங்க இது பார்த்தா அப்படினா இந்த கெபாசிட்டர் வந்து இந்த பேட்டரி எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்ப இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படினா 9 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல பேட்டரி வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிருக்கோம் சரிங்களா அப்ப கெபாசிட்டன்ஸ் வந்து சீரியஸ் கனெக்ஷன்ல இருந்து அப்படினா இங்க வந்து சார்ஜ் வந்து ஈக்குவலா இருக்கும் சார்ஜஸ் எப்படின்னா ஈக்குவலா இருக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தா அப்படினா இங்க டிஃபரண்டா இருக்கும் இங்க பார்த்தா அப்படினா 9 வோல்டேஜ் சரிங்களா அப்ப 9 வோல்டேஜ் பார்த்தா அப்படினா மூணு கெபாசிட்டர் பார்த்தா அப்படினா என்ன அப்படினா செப்பரேட் ஆகும் அப்ப 9 வோல்டேஜ் அப்படினா இங்க என்னன்னா இது இந்த கெபாசிட்டருக்கு 3 அப்ப 3 + 3 = 9 அப்ப டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தா அப்படினா தனித்தனி இண்டிவிஜுவல் இருக்கக்கூடிய கெபாசிட்டருக்கு என்ன பண்ணனும்னா அந்த டோட்டல் ஆட் பண்ணா இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் சரிங்களா இது பார்க்கிறதுக்கு என்ன அப்படினா சீரியஸ் கனெக்ஷன் அப்ப என்ன சீரியஸ் கனெக்ஷன் ஃபார்ம் என்ன 1/Cs = 1/C1 + 1/C2 + 1/C3 இது பார்த்தோம்னா ஐடென்டிக்கல் கெபாசிட்டர் கூட சொல்லலாம் சரி என்ன அப்படினா கெபாசிட்டன்ஸ் வந்து இங்க ஈக்குவலா இருக்கு சரிங்களா அப்ப ஈக்குவல் டு 1/8 1/C1 வேல்யூ என்னன்னா 1/8 + 1/8 + 1/8 in C1 C2 C3 ஓட கெபாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன 8 மைக்ரோஃபாரட் 8 மைக்ரோஃபாரட் 8 மைக்ரோஃபாரட் அப்ப 1/8 + 1/8 + 1/8 சரிங்களா அப்ப டினாமினேட்டர் சேமா இருக்கனால ஆட் பண்ணிக்கோ என்னன்னா 1/Cs = 3/8 அப்ப Cs = என்ன அப்படினா 8/3 மைக்ரோஃபாரட் அப்ப சீரிஸ் கனெக்ஷன்ல கெபாசிட்டன்ஸ் என்ன அப்படினா 8/3 மைக்ரோஃபாரட் சரிங்களா இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन வரலாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படினா find the charges on the each capacitor ஒவ்வொரு கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க அதுல நம்ம பாத்துறோம் சார்ஜ் என்ன அப்படினா Q directly proportional V அதாவது சார்ஜ் வந்து பார்த்தா அப்படினா potential difference directly proportional இருக்கும் therefore அப்ப Q = CV capacitor of capacitance C இங்கிறது பார்த்தா அப்படினா capacitance சரிங்களா கான்ஸ்டன்ட் அப்ப Q = CV நமக்கு என்ன வேணும் பார்த்தா அப்படினா சார்ஜ் அப்ப ஃபர்ஸ்ட் A அப்ப A கெபாசிட்டரோட சார்ஜ் என்ன அப்படினா QA = C என்ன அப்படினா 8/3 × 10⁻⁻6 × 9 மைக்ரோஃபாரட் 8/3 நம்மள சீரிஸ் கண்டுபிடிச்சோம் அப்படினா 8/3 மைக்ரோஃபாரட் அப்ப 8/3 × 10⁻⁻6 × பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படினா 9 அப்ப 9 சரிங்களா அப்ப 3 கேன்சல் பண்ணலாம் 3 8 3s are 24 அப்ப QA = 24 மைக்ரோ கூலும் அப்ப A அப்படி கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன அப்படினா 24 மைக்ரோ கூலும் இப்ப பார்த்தா A வும் D கெபாசிட்டர் பார்த்தா அப்படினா இங்க என்னன்னா ஈக்குவலா இருக்கும் அப்ப இதுலயும் சார்ஜஸ் எவ்வளவு அப்படினா QD = 24 மைக்ரோ கூலும் சரிங்களா அடுத்து QB இப்ப B கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன அப்படினா QB = 6/3 × 10⁻⁻6 × 9 சைன் இதே ஃபார்முலா தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 9 அப்ப 3 6 3s are என்ன அப்படினா 18 அப்ப QB = 18 மைக்ரோஃபாரட் அப்ப B கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளவு அப்படினா 18 மைக்ரோஃபாரட் சார்ஜஸ் சரிங்களா மைக்ரோ கூலும் சார்ஜஸ் QB ல வந்து மைக்ரோ கூலும் அதே மாதிரி QC இதுல இருக்கக்கூடிய சார்ஜஸ் என்ன அப்படினா அப்ப 2/3 × 10⁻⁻3 × 9 இதே சேம் ஃபார்முலா தான் இது கேன்சல் பண்ண அப்படினா 3 2 3s are வந்து 6 அப்ப QC = 6 மைக்ரோ கூலும் அப்ப C அப்படி கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன அப்படினா 6 மைக்ரோ கூலும் சரிங்களா இதுல செகண்ட் क्वेश्चन அப்படினா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தான் சரிங்களா அப்ப ஒவ்வொரு கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபார்முலா தெரியும் Q = CV சரிங்களா நமக்கு என்ன வேணும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேணும் அப்ப V = Q/C சரிங்களா அப்ப ஃபர்ஸ்ட் கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ரெண்டு கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப VA = QA/C சரிங்களா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் A கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய நம்ம சார்ஜ் என்ன அப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படினா 24 மைக்ரோ கூலும் பார்த்தோம் நம்ம அப்ப 24 × மைக்ரோ 10⁻⁻6 கெபாசிட்டன்ஸ் என்ன அப்படினா 8 மைக்ரோஃபாரட் அப்ப 8 × 10⁻⁻6 சரிங்களா இப்போ இங்க 10⁻⁻6 -6 கேன்சல் அப்ப 8 ல டிவைட் பண்ண அப்படினா 3
அப்ப VA equal to 3 volt சரிங்களா அப்ப A அப்படிங்கிற கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டு வீடியோல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 3 volt சரிங்களா அதே மாதிரி B அப்ப இந்த B கெபாசிட்டர் ரெண்டு இந்த கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா VB equal to QB by C இந்த சார்ஜ் என்ன பார்த்தோம்னா 8 மைக்ரோஃபாரட் 18 மைக்ரோஃபாரட் அப்ப 18 into 10 power minus 6 by கெபாசிட்டன்ஸ் வந்து இங்க 6 மைக்ரோஃபாரட் அப்ப 6 into 10 power minus 6 10 power minus 6 cancel 6 cancel பண்ண அப்படின்னா 3 அப்ப VB equal to 3 voltage அதே மாதிரி C அப்படிங்கிற கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தோம் VC equal to QC by C equal to சார்ஜ் என்ன அப்படின்னா 6 மைக்ரோ கூலும் பார்த்தோம் அப்ப 6 into 10 power minus 6 by 2 microfarad அப்ப 2 into 10 power minus 6 ரெண்டு cancel பண்ண அப்படின்னா 3 அப்ப VC equal to 3 volt அடுத்தது VD equal to QD by C இங்க நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம சார்ஜ் பார்த்தோம்னா 24 மைக்ரோ கூலும் பார்த்தோம் அப்ப 24 into 10 power minus 6 by 8 microfarad 10 power minus 6 இது ரெண்டு cancel பண்ண அப்படின்னா 3 அப்ப VD equal to 3 volt சரிங்களா அப்ப டோட்டலா பார்த்தோம்னா எவ்வளவு நம்ம பேட்டரில இருந்து எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறோம் 9 வோல்ட் அப்ப நம்ம கொடுக்குற இந்த 9 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு கெபாசிட்டிலும் பார்த்தோம் அப்படின்னா 3 வோல்ட் ஒரே மாதிரி என்ன அப்படின்னா ஈக்குவலா என்ன ஆகுது இங்க செப்பரேட் ஆகுது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது சரிங்களா 3 அப்ப ஒவ்வொரு கெபாசிட்டில கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம ஆட் பண்ணனா டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் சரிங்களா அதான் 3 வோல்ட் அப்ப VA VB VC VD ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னா 3 வோல்டேஜ் சரிங்களா Third question என்ன கேட்டிருக்காங்கன்னா energy stored in each capacitor ஒவ்வொரு கெபாசிட்டர்ல ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி என்ன அப்படினு கேட்டிருக்காங்க அது நம்ம ஃபார்முலா தெரியும் எனர்ஜி என்ன ஃபார்முலானா U equal to half CV² சரிங்களா ஃபர்ஸ்ட் A கெபாசிட்டர் எடுத்துக்கலாம் அப்ப 1/2 half into C கெபாசிட்டன்ஸ் என்னன்னா 8 மைக்ரோஃபாரட் அப்ப 8 into 10 power minus 6 into விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படினா 3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப 3² அப்ப 1/2 into 8 into 10 power minus 6 into 3² பண்ணா என்னன்னா 9 வரும் அப்ப அந்த 2 க்கு கேன்சல் பண்ணானா என்ன வரும்னா 4 அப்ப 9 4s ஆர் பார்த்தோம் அப்படினா 36 into 10 power minus 6 அப்ப UA equal to 36 மைக்ரோ ஜூல் சரிங்களா அப்ப Aங்கற கெபாசிட்டர்ல ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி என்ன அப்படினா 36 மைக்ரோ ஜூல் சரிங்களா இது பார்த்தோம்னா A லும் D லும் பார்த்தோம்னா சேம் பார்த்தோம்னா சேம் கெபாசிட்டன்ஸ் தான் அப்ப ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி பார்த்தோம்னா சேமா தான் இருக்கும் அப்ப UD equal to 36 மைக்ரோ ஜூல் அடுத்து UB Bங்கற கெபாசிட்டர்ல ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி என்ன அப்படினா UB equal to half CV² per 1/2 into கெபாசிட்டன்ஸ் பார்த்தோம்னா 6 மைக்ரோஃபாரட் அப்ப 6 into 10 power minus 6 into potential difference 3 அப்ப 3² 1/2 into 6 into 10 power minus 6 into 9 இது கேன்சல் பண்ண அப்படினா இங்க 3 சரிங்களா அப்ப 9 3s ஆர் பார்த்தோம்னா 27 அப்ப UB equal to 27 மைக்ரோ ஜூல் அடுத்து C அப்படிங்கற கெபாசிட்டர்ல ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி என்னன்னா UC equal to half CV² அப்ப 1/2 into கெபாசிட்டன்ஸ் பார்த்தோம்னா 2 மைக்ரோஃபாரட் அப்ப 2 into 10 power minus 6 into வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 3² 2 கேன்சல் பண்ணிடலாம் மீதி கூட என்ன அப்படினா 3² பண்ணா என்ன கிடைக்கும் 9 அப்ப 9 into 10 power minus 6 அப்ப C அப்படிங்கற கெபாசிட்டர்ல ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி என்னன்னா UC equal to 9 மைக்ரோ ஜூல் சரிங்களா பார்க்க போறது 15th sum சரிங்களா 15th sum என்ன அப்படினா capacitors P and Q have identical cross sectional areas A and separation D the space between the capacitor is filled with a dielectric constant epsilon r as shown in the figure calculate the capacitance of capacitors P and Q சரிங்களா இங்க பார்த்தோம்னா P and Q அப்படிங்கற ரெண்டு கெபாசிட்டர் இருக்கு சரிங்களா ரெண்டு கெபாசிட்டருமே பார்த்தோம்னா ஏரியாவும் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா சேம் ஓகேவா P அப்படிங்கற கெபாசிட்டர்ல இருக்கிற ஏரியாவும் அதே மாதிரி Q அப்படிங்கற கெபாசிட்டர் ஏரியா என்னன்னா ஈக்குவலா இருக்கும் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அதே மாதிரி தான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சரிங்களா ரெண்டுலயுமே ஏரியாவும் அதே மாதிரி டிஸ்டன்ஸும் பார்த்தோம்னா ஐடென்டிக்கல்னு சொல்லிருக்காங்க ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா P and Q அப்படிங்கற கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய கெபாசிட்டன்ஸ் என்ன அதாவது எப்சிலான் r அப்படிங்க இருக்கக்கூடிய டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடிய அந்த டயலெக்ட்ரிக் வந்து நம்ம அதுல கெபாசிட்டர்ல வந்து நம்ம உள்ள ஃபில் பண்ணும்போது அதோட கெபாசிட்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு இங்க கேட்டிருக்காங்க சரிங்களா
ஃபர்ஸ்ட் பாருங்க பேசிக்கா நம்மளுக்கு தெரியும் அந்த parallel plateல கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா C equal to epsilon naught A by D. கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலா C equal to epsilon naught A by D. சரிங்களா? இங்க பார்த்தோன்னா என்ன பண்ணோம் நம்ம இங்க டயலெக்ட்ரிக் என்ன பண்ணோம் இந்த ஃபில் பண்றோம். பாதியில என்ன பண்ணோம் டயலெக்ட்ரிக் இங்க நம்ம ஃபில் பண்றோம். அப்ப இந்த மீடியம் பார்த்தோம்னா இங்க இந்த ஏரியா வந்து ஏர். சரிங்களா? அப்ப இந்த கெபாசிட்டி எங்க இருக்கு அப்படின்னா ஏர்ல இருக்கு. இது எதுல இருக்குன்னா டயலெக்ட்ரிக்ல இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ஏரியால பாதி வந்து டயலெக்ட்ரிக் இருக்கும்போது அப்ப ஏரியா என்னது? அப்ப ஏரியால பாதி. அப்ப இது இப்ப டோட்டல் என்ன அப்படின்னா டோட்டல் ஏரியா வந்து A. அப்ப இதுல பாதி வந்து என்ன பண்றோம் நம்ம டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா அப்ப அந்த கெபாசிட்டி வந்து பாதி ஏர்லயும் பாதி டயலெக்ட்ரிக்ல இருக்கும். அப்ப ஏரியா வந்து A/2 and A/2 இது வந்து டயலெக்ட்ரிக். சரிங்களா? ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏர்ல வந்து கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா C equal to epsilon naught A by D. சரிங்களா? ஏர்ல பார்த்தா அப்படின்னா epsilon r ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1. அப்ப எனக்கு பேசிக்கா நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா epsilon naught epsilon r A by D. ஏர் மீடியம்ல பார்த்தா அப்படின்னா கெபாசிட்டன்ஸ் ஏர் மீடியம் epsilon r வேல்யூ என்ன அப்படின்னா 1. அப்ப 1ங்கனால என்ன இருக்கு C equal to epsilon naught A by D. சரிங்களா? இங்க பார்த்தோம்னா நம்ம டயலெக்ட்ரிக் நம்ம ஃபிட் பண்ணிருக்கோம் மீடியம் டயலெக்ட்ரிக் மீடியம். அப்ப என்ன வரும் C equal to epsilon naught epsilon r A by D. சரிங்களா? அப்ப மீடியம் இருக்கும்போது epsilon வேல்யூ என்ன greater than 1. அப்ப epsilon naught epsilon r A by D. சரிங்களா? இப்போ என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் P அப்படிங்கற கெபாசிட்டி எடுத்துக்கலாம். அப்ப கெபாசிட்டி பார்த்தா அப்படின்னா parallel கனெக்ஷன் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா parallel கனெக்ஷன் இருக்கும். parallel கனெக்ஷன் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா parallel இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இத பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும் parallel கனெக்ஷனா இருக்கும். அப்ப parallel கனெக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படினு பார்த்தா என்ன இருக்கும் உங்களுக்கு Cp equal to C1 plus C2. ஃபர்ஸ்ட் C1 எடுத்துக்கலாம். அப்ப C1 equal to இங்க ஏரியா என்னது A equal to A/2. அப்ப C1 equal to epsilon naught A/2 D. அதே மாதிரி C2 அப்படிங்கிறது இங்க டயலெக்ட்ரிக்ல. அப்ப epsilon naught epsilon r A/2 by D. A/2 ங்க 2 கீழ வந்துரும். அப்ப C1 equal to epsilon naught A/2D. C2 அப்படிங்கிறது epsilon naught epsilon r A/2D. ஃபார்முலா Cp equal to C1 plus C2. அப்ப epsilon C1 ஓட வேல்யூஸ் வந்து epsilon naught A/2D plus epsilon naught C2 ஓட வேல்யூஸ் வந்து epsilon naught epsilon r A/2D. இதோட காமன் டைம் நான் வெளிய எடுத்துக்கலாம். என்ன டைம் காமன் டைம் அப்படினா C epsilon naught A/2D அப்படிங்கிறது காமன் டைம். மீதி இருக்கிற டைம் என்னன்னா 1 plus epsilon r. அப்ப P அப்படிங்கற கெபாசிட்டர்ல கூட கெபாசிட்டன்ஸ் என்ன அப்படினா Cp equal to epsilon naught A/2D into 1 plus epsilon r. சரிங்களா? அடுத்து Q அப்படிங்கற கெபாசிட்டர் வரும். இங்க பார்த்தா என்ன பண்றோம்னா பட் இங்க டயலெக்ட்ரிக் எங்க ஃபில் பண்றோம்னா இந்த டாப் பாட்டம்ல இந்த பாதி அதாவது டிஸ்டன்ஸ்ல பாதி என்ன இருக்கு அப்படினா இங்க டயலெக்ட்ரிக் இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ்ல பாதி பார்த்தோம்னா அப்ப டயலெக்ட்ரிக் ஓட டிஸ்டன்ஸ் d/2 ஏர்லைக் ஓட டிஸ்டன்ஸ் என்ன d/2. அப்ப இங்க வந்து டிஸ்டன்ஸ்ல பாதி இங்க வந்து ஏரியால பாதி இல்ல. அப்ப பார்த்தோம்னா Q அப்படிங்கிறது பக்கத்துல இருக்குன்னா சீரியஸ் கனெக்ஷன் இருக்கும். சீரியஸ் கனெக்ஷன் நமக்கு தெரியும் என்ன அப்படினா இப்படி இருக்கும். சீரியஸ் கனெக்ஷன் இருக்கும். Q அப்படிங்கிறது என்ன அப்படினா சீரியஸ் கனெக்ஷன். அப்ப சீரியஸ் கனெக்ஷன் இருக்கும்போது பார்த்தா அப்படினா பேஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும் 1/CS = 1/C1 + 1/C2. இங்க D பார்த்தா அப்படினா d/2 ரெண்டா பிரிச்சிருக்கோம். அப்ப C1 = epsilon naught A/T/2 equal to என்ன கீழ இருக்கிற 2 வந்து எனக்கு மேல வந்துரும். அப்ப 2 epsilon naught A/D. அதே மாதிரி தான் C2. அப்ப நம்ம பார்த்தா அப்படினா இங்க இது வந்து நம்ம C1 எடுத்துக்கணும். இங்க ஏர் வந்து என்ன எடுத்துக்கணும்? நம்ம ஏர் வந்து இங்க நம்ம C1 எடுத்துக்கோம். டயலெக்ட்ரிக் என்ன எடுத்துக்கோங்க? நம்ம C2 எடுத்துக்கோம். அப்ப C2 equal to epsilon naught epsilon r A/D/2 equal to கீழ இருக்க 2 என்ன மேல வந்துரும். அப்ப 2 epsilon naught epsilon r A/D. ஃபார்முலா நமக்கு 1/CS = 1/C1 plus 1/C2. அப்ப 1/CS = d/2 epsilon A plus d/2 epsilon r A. காமன் டேர்ம் வெளிய எடுத்துக்கலாம். என்ன காமன் டேர்ம் அப்படினா d/2 epsilon A ங்கிறது காமன் டேர்ம். மீதி படி என்ன அப்படினா 1 plus 1/epsilon r. இத அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப d/2 epsilon A epsilon r plus 1/epsilon r. அப்ப therefore CS equal to என்ன அப்படினா 2 epsilon naught A/D into epsilon r by epsilon r plus 1. அப்ப Q அப்படிங்கற கெபாசிட்டர்ல கெபாசிட்டன்ஸ் என்ன அப்படினா CS equal to 2 epsilon naught A/D into epsilon r by epsilon r plus 1. சரிங்களா? Thank you students.